இன்றைக்கி நம்ம வீட்டில் போன வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டேன். சாம்பார் சாதம். தொட்டுக்கு பார்த்திங்கன்னா இது பேர் எனக்கு வரல வாயில், தராச்சவா. உங்கள் வீட்டில் என்ன சாப்பிட சொல்லுங்கள். சாப்பிட முடியாது பாருங்கள். நான் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க ப்ளீஸ். உரப்பு இருக்குது. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப உரப்பாக கண்ணெல்லாம் ரெட் ஆகிடுச்சு. குருமா சாம்பார் குருமா. சாப்பிடணும் நிறைய கூட்டிட்டாங்க. உங்கள் வீட்டில் என்னென்ன சாப்பாடு மார்னிங் சொல்லுங்கள். அதெல்லாம் நிச்சயம் இல்லை. நிறையா சாப்பாடு வேஸ்ட் ஆகிடும்ல. நமக்கு தானியம் கடையில் பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம வேலைக்கே போகிறோம். முடியல. ஓனர் நான் போய் பேசிக்கிட்டே நான் என்ன பண்ணிக்கிட்டேன், எது கேட்டுட்டு இருந்தாங்களா, பேசிக்கிட்டே இருந்தேன்னா அவங்க கொட்டுறதை கவனிக்கல, அவங்க ஃபேஸை தான் கவனிச்சேன். அதனால் நான் சாப்பிட முடியல. 5 வயதாக வச்சுருப்பேன். ஏன்னா 7 வயதாக டீயும் பன்னும் சாப்பிட்டேன். யாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வச்சு ஃபஸ்ட்டு வரீங்க சொல்லுங்கள். நான் வருவேன் கண்டிப்பாக. ஏன்னா வெறும் வயிற்றில் இருந்தேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னா மறுநாள் சாப்பிட்டேன்னா வயிறு எப்படி இருக்கும், அப்படி இருக்கிற வீடு அப்படி இருக்குமா ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். ஒரு நேரத்துக்கு 3 தட்டு சாப்பிடுவேன். நல்லா சாப்பிடுவேன். அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஐட்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு இட்லி 70 இட்லி கொடுத்தாலும்
சாம்பார் அடிச்சு ஊற்றி சாப்பிட்ருவேன், அப்படி சாப்பிட்ருவேன். கிராம்பு ஃபுல்லாக சுட்டு சாப்பிட்டாச்சு. டைம் 9 ஆயிடுச்சு. கீழே தான் மேலே ரூம் இருக்கேன். இந்த ரூம் கரெக்டாக கிளம்பணும்னா எனக்கு லேட் ஆகிடுச்சு. அந்த கதவு திறந்தது. யாரும் இனிமேலே சாப்பிட்டு வேலைக்கு ஓடிட்டு வீடியோலாம் போடுறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க. டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு செய்யணும். என்ன சாப்பாடு இருக்குது சொல்லுங்கள். பிரியாணி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னும் டேஸ்ட்டாக வேறு லெவலில் செய்கிற மாதிரி வேறு லெவலில் இருக்க மாதிரி இருக்கணும். அடுத்த வாரத்துலேருந்து எனக்கு சீரியல்லாம் கொடுத்துருவாங்க. நான் சமைக்க ஆரம்பிச்சிடுவேன். அதை நான் போடுறேன். எப்படி சமைக்கலாம்ன்றத சொல்லுவேன். எனக்கு அந்த எடிட் பண்ணிலாம் போட தெரியாது. ஓரளவாக தெரியும், ரொம்பலாம் தெரியாது. இருந்தாலும் எடிட்டிங்கை விட நேராக பார்க்கறது தான் உண்மை. ஏன்னா என்னோடய உடம்பு குண்டாக இருக்கீங்களா? ஓகே, கொஞ்சம் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, சாப்பிட்டு உடம்பு குறைக்கிற மாதிரி ஏதாவது மெத்தட் இருந்தால் சொல்லுங்கள். இதுவே 1 வீக்லேயே குறையணும் அப்படி ஏதாவது மெத்தட் இருக்கா? இருந்தாலும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் சொல்லுவேன். என்ன கேட்குறது, 1 வீக்லேயே என்னோடய வெயிட் குறையணும் அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கா? அந்த இயற்கையாக இருக்கணும். ஆயிடுச்சு பார்த்தீங்களா? 9 ஆச்சு. ஒரு திட்டுவார் சேர்ந்து 3 நாள் லேட்டாக போனால் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ இப்போ நான் சாயங்காலம் வந்து தான் உங்களுக்கு நான் போடவே முடியும். நான் கேட்டதுக்கு முதல் சொல்லுங்க. எனக்கு ஒரு வாரம் என்ன கேட்டேன் அப்படின்னா, நான் குண்டாக இருக்கேன் இல்லையா, அப்போ என்னோடய வெயிட்டு குறையணும். அதுக்கு சரி மாட்டிக்கிட்டு அப்படிதான் பேச முடியாது, கிளம்புற இடத்துல பேச முடியாது. அப்படி ஏண்டி வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்குறதுங்க. கேட்டாதீங்க சரியா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வெயிட் லாஸ் கொடுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஒல்லி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்கிறேன். 1 வீக்கில் குறைஞ்ச முடிஞ்சால் உங்களுக்கு தெரிந்தால் ஒரு நல்ல டிப்ஸு சொல்லுங்கள். என்ன சாப்பிட்டா குறையும் உங்கள் உடம்பு அப்படின்னு. சரியா? சொல்லிட்டு 1 செகண்ட். அப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸு சொல்லிவிட்டு ஓடுங்க. சரியா? வேறு எதுவும் நான் கேட்கல. அக்கா உங்கள் உடம்பு எப்படி குறைஞ்சா, பாப்பா உங்கள் உடம்பு எப்படி குறைஞ்சா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? அப்புறம் என்னோடய முகத்துலலாம் சின்ன சின்ன சர்மஸ் இருக்குது. அதுக்கு நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பார்த்தா தெரியும்.
நான் இப்போ வந்து இந்த ஜூனோட பார்த்திங்கன்னா 1 இயராக, ஆனால் இடையில 2-3 தடவை நான் விட்டுட்டேன். மறந்துட்டு விடுறது இந்தமாரிலாம் செய்வேன். அதுதான் நான் க்யூட்டாக இருக்குன்னா நல்லா இல்லையா அழகா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தானேப்பா நான் அழகாக இருக்க முடியும். சரியா? பாய், கிளம்பியாச்சு. பாய், நீங்கள் போயிட்டு வாங்க வேலைக்கு. ஆல் தி பெஸ்ட்.